இங்க பிரியான்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களே, எங்க இருக்கா? அதோ அந்த வார்டுல இருக்காங்க. தேங்க்ஸ். அம்மா, அர்ச்சனா, பாத்தியாடி எங்க நிலைமைய? இப்ப அவ எப்படிமா இருக்கா? கடவுள் புண்ணியத்துல இப்ப பொழைச்சிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் காப்பாத்திருக்காங்க. அவ உள்ள ரூம்ல தான் இருக்கா. ஐயோ, ஏமா அவ இப்படி பண்றா? ச்சே, வாங்க போய் பாப்போம். பிரியா, பிரியா எந்திரி. பிரியா, அக்கா பேசாதடி, அப்படி போய் தொலைய வேண்டியதானே? உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? முடியலடி என்னால. ஏன்டி இப்படி பண்ற? இப்ப கஷ்டப்படுறது யாரு? நீதானே? அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இப்பதாண்டி என் உசுரே போயிட்டு வந்துச்சு. நம்மள பத்தி அவ கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே. அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதான் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல இல்ல. அப்பா, ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு இருக்காப்பா? கொஞ்சம் கம்மியாதமா இருக்கு. ஆனா எப்படி சமாளிச்சு கட்டிடலாம். பாருடி, உன்னால மன கஷ்டம், பண கஷ்டம், உனக்கும் அவஸ்தை. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி பண்ணிட்டே பிரியா. எல்லாருக்கும் அவங்க கஷ்டம் தான் பெருசா இருக்கு. என்ன பத்தி, என் கஷ்டத்தை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? அப்படியே அரஞ்சனா. பாருமா இவ எப்படி பேசுறானே. இவளுக்காக என் வாழ்க்கையை பணைய வச்சு பிளான் பண்ணி கடைசியில எனக்கு பிரச்சனை வந்ததாமா மிச்சம். நான் இன்னும் இவளுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ எப்படி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வராதா பின்ன? எனக்கு புரியுது அர்ச்சனா. நாங்க கையால் ஆகாத பெத்தவங்களா போயிட்டோமே. அதனாலதானே உங்க 2 பேருக்கும் இவ்ளோ கஷ்டம். தயவு செஞ்சு நீ ஒரு பக்கம் ஆரம்பிக்காதமா. ஏ பிரியா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சனா யாரும் உன்னை காப்பாத்தலாம் மாட்டோம், புரியுதா? பாவமா அப்பா, எப்படி நல்ல குழந்தை போயிட்டாரு பாரு. ஏய், இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்றீ? அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. பாஸ்கர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சத்தியம் பண்ணு. பிரியா, அது வந்து எதுவும் சொல்லாத, சத்தியம் பண்ணு. அர்ச்சனா, நீ ஒரு தடவை அந்த பாஸ்கர் கிட்ட பேசி பாரு அர்ச்சனா. என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லு. என் நிலைமையை எப்படி சொல்லி நான் உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியவே இல்லம்மா. இவ இன்னொரு தடவை இந்த மாதிரில செஞ்சானா எனக்குலாம் காலே பண்ணாதீங்க. நான்லாம் வந்து பார்க்க கூட மாட்டேன். அங்க என் வாழ்க்கையை பாப்பனா இல்லனா உன் பின்னாடி அலைவனா சொல்லு. நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். நீயும் இப்படி என்ன கஷ்டப்படுத்தாத. என்ன பண்றதுன்னு நானே யோசிக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா வந்துருட்டுமா? அப்புறமா போ. நான் வெளிய பார்த்து அவர்கிட்ட சொல்லிக்கிறேமா. ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. ஏங்க, ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? சொல்லிருந்தா நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. சொல்லியிருந்தாலும் உங்களால கொண்டு வர முடியாதுங்க, கொஞ்சம் சிரமம். கடைக்கு சரக்கு எடுக்கணும், அதான் நானே வந்து எடுக்கலாமேன்னு. சரிங்க, டீ ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஐயோ, வீடு ரோடுன்னு ஒரு இடம் விடக்கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா போதும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது. சரி, அப்படின்னா நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். இங்க ஸ்டோர் ரூம்ல தானே எடுக்கணும்? ஆமாங்க. சரி, சரி, நீங்க போய் எடுத்து வச்சிட்டு இருங்க, நான் யாருன்னு பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ ஹலோ
ஹலோ, யாருங்க? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மா, குமார் இருக்காராம்மா? குமாரா? சாரிங்க, ராங் நம்பர். சந்தியா, யார் போன்ல? ஏதோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன். ராங் நம்பரா? சரி சரி சரி. ஏய் இரு இரு. ஏதோ உன் தலையில என்னமோ இருக்கு. ஏன் தலையிலையா? ஆ, எங்க? கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல. ஏதோ தூசின்னு நினைக்கிறேன். இப்ப போயிடுச்சு. தேங்க்ஸ் அர்ச்சனா. யூ வெல்கம். யாரு? ஹலோ, யாருங்க? என்னது? முட்டை கடையா? ஆமா, முட்டைலாம் ஆம்லெட் போட்டாச்சு. கோழி முட்டை போட்டதும் சொல்லி விடுறோம். எப்படா முட்டை போட போது நாங்களே தேவடு காத்துட்டு இருக்கோம். சும்மா ஏதாவது ஒரு நம்பரை போட வேண்டியது. ஒரு பொண்ணு பேசினா போதுமே. போன வைக்கிறதே கிடையாது. முட்டை வேணுமா, மஞ்சத்தூள் வேணுமா, மிளகாத்தூள் வேணுமா, வையா போன இம்ச புடிச்சவனே. யார் அர்ச்சனா போன்ல? ஆஹா, வாய்ப்பு தானா வந்து வாசல்ல நிக்குதே. உன்னதான் கேக்குறேன். இப்படி கல்லு மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? அத்தை, என்னாச்சு? யாரு போன்ல என்ன சொன்னாங்க? நீ எதுக்கு பழற? எங்க வீட்ல இருந்து தான் போன் பண்ணாங்க. எங்க அம்மா. ஐயோ, அம்மாக்கு என்னாச்சு? எங்க அம்மாக்கு மறுபடியும் ரொம்ப முடியலையா? ஐயோ, மூச்சே விட முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்களா? அதுவா? அது எப்பவுமே இருக்கிற பிரச்சனை தானே, கவலைப்படாத, சரியாயிடும், விடு. சரி, நீ கண்ணை தொடச்சிட்டு போய் வேலையை பாரு. அப்புறமா வேணும்னா நீயும் செந்திலும் போய் பார்த்துட்டு வாங்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? என்னாச்சு? எங்க அம்மா தான் அத்தை, என் தங்கச்சி வேற கல்யாணம் ஆகாம இருக்கா. எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க அத்தை? அப்புறம் நாங்களும் பரலோகம் போக வேண்டியதான் அத்தை. என்ன புத்தி கெட்டு போச்சா உனக்கு? கூறு கெட்டத்தனமா ஏதேதோ பேசிட்டு இருக்க. உங்க அம்மா வீட்ல நல்லாதான் இருப்பாங்க. இப்ப வேணும்னா போய் பாத்துட்டு வா அத்தை. கொடுங்க. வேண்டாம், நான் கடைக்கு வந்து தரேன், நீங்க வாங்க. அட, நானே எடுத்துக்கிறேங்க. கொடுங்க கொடுங்க. ம். அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி வரேங்க. சந்தியா. அத்தை, பிளான் சக்சஸ். இங்க வா. என்னத்த? என்ன நடக்குதுங்க? சரவண எப்ப உள்ள வந்தா? அத்தை, இப்பதான் அத்தை வந்தாரு. கடைக்கு ஏதோ சரக்கு எடுக்கணும்னு சொன்னாரு. அதான் நான் அவருக்கு. ஏன் அவனுக்கு சரக்கு எடுத்துட்டு போக தெரியாதா? உனக்கு குடோன்ல என்ன வேலை? அத்தை, அது வந்து நேத்து நான் மெனக்கெட்டு உன்னையும் அர்ச்சனாவையும் கூப்பிட்டு வச்சு சொன்னனா இல்லையா? ஆடி மாசம் பிறந்துருச்சு, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னல. படிச்ச புத்திய காட்டிட்டியே. இத்தனை நாள நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கணும்னு சொன்ன ஏன் பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு என் புள்ளையே கஷ்டப்படுத்தின. ஐயோ, இப்ப ஆடி மாசம் பிறந்துருச்சு, 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு நான் சொன்னல. இப்போ என் பேச்ச கேட்காம இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அசிங்கமா இல்ல? அத்தை, இல்ல அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான்
நான் நினைக்கிற மாதிரி தான் உன்னால நடந்துக்க முடியலையே. குடும்ப வழக்கத்தை மதிக்காம நடக்கிறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல சந்தியா? ஒரே ஒரு மாசம் உன்னால கட்டுப்பாடோட இருக்க முடியாதா? ஐயோ கடவுளே, எல்லாம் என் தலை எழுத்து. நான் வேற என்னத்த சொல்றது? பரவாயில்லையா அர்ச்சனா, நீ எல்லாம் இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்க போலயே. ஒரு செகண்ட்ல என்ன பிளானிங்? சபாஷ். என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. பார்த்துட்டே இரு சந்தியா, இதே வேகத்துல பிளான் பண்ணி பார்வதி கல்யாணத்தை பீச்சங்கையிலே எப்படி நிறுத்தன்னு மட்டும் பாரு. என்ன மச்சான், புது ஃபிகர் தான் செட் ஆயிடுச்சாண்ணா? என்னமோ ஸ்பெஷலாக கவனிக்கிற? டேய், நான் இன்னைக்கு புது ஃபிகர் செட் ஆனதுக்கெல்லாம் பாட்டி வச்சிருக்கேன். ஆமா இல்ல, ஆனா 1000 சொல்லு மச்சான், உன்னை ஒருத்தி கண்டுக்காம கழட்டி விட்டா பாரு. உன்னை அடி வாங்க வச்சு அவளை நினைச்சாதான்டா மனசே ஆறுடா. வர்ற கோவத்துக்கு அவளை அவளுக்கு தான்டா 5 லட்சத்துல ஒரு அணுகுண்டு ரெடி பண்ணிருக்கேன். என்னடா சொல்ற? ஆளையே காலி பண்ண பாக்குறியா மச்சான்? இது வரைக்கும் இது ஒண்ணுதானா நீ பண்ணல? வேணாம், ஏதாச்சும் பெருசா பண்ணி மாட்டிக்க போற. எல்லா தடவையும் ஒருத்தனே முட்டாளா அடி வாங்க மாட்டான்டா. அப்ப இந்த தடவை என்ன அடி வாங்க போறியா? இந்த தடவை நான் அடி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இருக்கு அந்த பார்வதி, அவங்க அண்ணன் அண்ணி எல்லாருக்கும். டேய், என்னடா பண்ண போற? பட்ஜெட் வேற ஹெவியா இருக்குது. அதுக்குதான் அவகிட்ட லேப்டாப் புடின்னு ஓட சொன்னியா? காரணம் இல்லாம இந்த விக்கி இதுலயும் இறங்க மாட்டான்டா. இவளா? யாருடா? அவதான் பார்வதியோட அண்ணி. அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மொபைல் எடுத்து வச்சுட்டு மிரட்டினாலே அவதான். ஓ, அவ இது உனக்கு கால் பண்றா? இரு கேப்போம். ஹலோ. ஹலோ, நான் தான் அர்ச்சனா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னது? என்ன விஷயமா? சுத்தம். ஏதாவது செஞ்சு பார்வதி கல்யாணத்தை நிறுத்தணும் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். நீ என்னடா என்ன விஷயம் ரொம்ப அசால்ட்டா கேக்குற? கல்யாணம் என்ன மினி பஸ்ஸா? குறுக்குல ஓடி போய் நின்று கை போட்டு நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவசரப்பட்டு பிளான் போட்டு அடி வாங்கவா? அதுக்காக கல்யாணம் முடியற வரைக்கும் பிளான் பண்ணிட்டே இருக்க போறியா? நான் உன்னை நம்பினது தப்புன்னு நினைக்கிறேன். எப்ப அவங்க 2 பேரையும் பிரிப்பேன்னு கரெக்டா டைம் சொல்லு. வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும்னு கணக்கு சொல்ல நான் என்ன ரசமா வச்சிட்டு இருக்கேன். சூப்பர் மாமா, போஜனை கூட சூப்பரா காமெடி பண்றேன். அஸ்தி வரத்தை பலமா போட்டுட்டு இருக்கேன். அப்பதான் திரும்ப சேராத அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிரிக்க முடியும். பாஸ்கர் தான் உன் தங்கச்சியும் மாப்பிள்ள, அதுக்கு நான் கேரண்டி. உன் வார்த்தையை நம்பி தான் நான் எதுவுமே செய்யாம இருக்கேன். சீக்கிரமே நல்ல தகவலா சொல்லு. நான் வைக்கிறேன். பாத்தியா மாப்பிள்ள, அந்த பார்வதிக்கு அப்படி ஒரு அண்ணி இப்படி ஒரு அண்ணி. வீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்படி ஒரு துரோகம் பண்ற. இவ்வளவு மாதிரி ஆளுங்க இருக்கிறவர்ல நமக்கு கவலை இல்லடா. ஆமா மச்சான், அதுவும் உண்மைதான். இந்த தடவை அந்த பார்வதி என்கிட்ட சிக்காம போக மாட்டான். இந்த விக்கி சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சா இப்ப பாஸ்கர் ஃப்ரெண்டுன்னு வந்து நிக்கிறான். என்ன பண்றது? இதுக்கு மேல பிரச்சனை ஆச்சுன்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்படி ஒரு கேடு கெட்டம் கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டனே. சந்தியானி கிட்ட இதை உடனே சொல்லி ஆகணும். பாவம், என்னால அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனா சொல்லாம இருக்க முடியாதே. உடனே போய் சொல்லிடுவோம். இந்த அளவுக்கு கேவலமா அத்தை என்னை பத்தி நினைச்சிட்டாங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்னை பத்தி தப்பாவே தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி நான் நடந்துக்குவேன்னு அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஐயோ, நினைச்சு பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. ச்சே.
அவ்வளவுதான் வலிக்குது. அண்ணி என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான். என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மாதான் அண்ணி. ரொம்ப போர் அடிச்சுது, அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல அண்ணி, நீங்க டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஏய், என்ன ஆச்சு? அண்ணி ஒரு மாதிரி இருக்காங்கண்ணா, என்னன்னு தெரியல. சரி நீ போ. சரிண்ணா. ஏங்க என்ன ஆச்சுங்க? உடம்பு எதுவும் முடியலையா? ஜுரம்லாம் இல்லைங்க, லேசா தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். ஏதாவது கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு தூங்குங்களேன். இல்ல வேண்டாம். நான் வேணா அம்மா கிட்ட சொல்லி குடிக்க சூடா எடுத்துட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நிஜமாவே எனக்கு பசி இல்ல, கொஞ்சம் தூங்குனா சரியாயிடும். நான் வேணா உங்களுக்கு தைலம் போட்டு விடவா? வேண்டாம். இல்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சரவணா, சந்தியா, எல்லாரும் சாப்பிட வாங்க, சீக்கிரம் வாங்க. தோ வரமா. ஏங்க அத்தை கூப்பிடுறாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். நீங்க போங்க போங்க. என்னங்க இது? என்ன சிவகாமி, என்னாச்சு? என்ன ஆச்சா? யாரையுமே இன்னும் காணோம். இவ்வளவு நேரமா கிளம்புவாங்க? இதுக்கா இப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்த? ஒரு நிமிஷம், நான் என்னமோ ஏதோ பதறிட்டேன். எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்படி சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா வெளியே போறோம். அதுவும் நம்ம சினிமாக்கு போறோம் சிவகாமி. எவ்வளவு சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. சந்தோஷமா வரட்டுங்க, சீக்கிரமா வர வேண்டாமா? இங்க பாரு, நீ இன்னைக்காச்சும் டென்ஷன் ஆகாம ஜாலியா இரு. எவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்க. உன் முகத்துல கொஞ்சம் சிரிப்பு மட்டும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும் தெரியுமா? இது வந்து முறைக்கிறது. நான் சொன்னது சிரிப்பு. லைட்டா அது. சும்மா இருங்க. வயசான காலத்துல பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? வயசானா சிரிக்க கூடாதா? இதுல பிள்ளைங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வயசானாலும் அன்பா இருக்கணும்னு அவங்க நம்மள பார்த்து கத்துப்பாங்க. கரெக்ட்டா சொன்னீங்கப்பா. வாப்பா சரவணா. சரவணா வந்துட்டியா? சந்தியா ரெடி ஆயிட்டியாமா? ஆமா ஆமா மாமா. நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் முதல் தடவையா ஒன்னா படத்துக்கு வரீங்கல்ல? ஆமா மாமா. நான் ரெடி, போலாமா? இருடி, இந்த ஆதி செந்தில் அர்ச்சனாவை ஆளையே காணோம். இவ்ளோ நேரமா ஆக்குறாங்க. சரவணையா சந்தியாமா எல்லாரும் ஒன்னா படத்துக்கு போறோம். செம்ம ஜாலி தான். ஆமா ஆமா ஆமா. அம்மா என்னாச்சுமா? இன்னும் கிளம்பலையா? டைம் ஆயிட்டு இருக்குல்ல. டேய், எல்லாரும் கிளம்பி ரெடியா தான் இருக்கோம். நீ லேட்டா கிளம்பி வந்து சும்மா டைம் ஆயிடுச்சுன்னு எங்களை வரட்டுறியா? ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமாடா? சரியான சோம்பேறி பாய்வன். அத சொல்றது யாரு? உங்க சுறுசுறுப்பு எனக்கு தெரியாதா? ஏய் போதும் போதும், ஆரம்பிக்காதீங்க ரெண்டு பேரும். மா, அதுக்குன்னு இவன் பக்கத்துல என்ன உட்கார வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். படம் பாக்குற மூடியே ஸ்பாயில் பண்ணிடுவா. பார்வதி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்வதி, நீ என் பக்கத்துல உட்காந்துக்கோமா. சரிப்பா. அம்மா, நான் உங்க பக்கத்துல தான் உட்காருவேன். முதல்ல இந்த செந்திலும் அர்ச்சனாவும் கிளம்பி வரட்டும். ஐயோ, எவ்வளவு நேரம் ஆக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும். வந்துருவாங்கம்மா, இன்னும் டைம் இருக்குல்ல. செந்திலே, சீக்கிரம் வாடா. அவ எங்க? இதோ எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படும்னு நான் தான் வாட்டர் கேன்ல பிடிக்க சொன்னேன். வந்துட்டாலே, நம்ம கிளம்புவோமா எல்லாரும்? ஏண்டி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? போன் தான் அடிக்குதுல, எடுத்து பேசு. அது அப்படியே பேசிட்டு வா, போலாம். என்னம்மா நீங்க? அவ முழிக்கிற மொழியிலேயே தெரியல மாப்பிள்ள தான் கால் பண்ணிருக்காருன்னு. அப்படியா பார்வதி? மாப்பிள்ளையா போன்ல இருக்காரு? நான் தான் சொல்றேன்ல. அம்மா நீ வேணா பேசுமா, நாங்க யாரும் கேட்க மாட்டோம். அண்ணா ஷோ.
பாருங்க நீ அண்ணன் எப்படி என்ன கிண்டல் பண்றாரு. ஏங்க சும்மா இருங்களேன். அப்புறம் நான் பேசிக்கிறேம்மா. நாம கிளம்பலாம். ஐயோ மாப்பிள்ளை ஏதாவது நினைச்சுக்க போறாருடி. நீ போய் பேசு. நாங்க எல்லாரும் வெளியில போறோம், அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. மா அவர் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாருமா, நான் சொல்லிக்கிறேன். சிவகாமி பொண்ணா கொக்கா இப்பவே ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா மாப்பிளைய. ம். அப்பா நீங்களும் கிண்டல் பண்ணாதீங்க. ஆ, சரி சரி கிளம்பலாமா எல்லாரும்? எது எப்படி ஆனாலும் இன்னைக்கு படம் பார்க்காம இருக்கிறது இல்லன்னு என் பொண்டாட்டி உறுதியான ஒரு முடிவுல இருக்கா. வந்ததுல இருந்து கிளம்பலாம் நேரமாச்சுங்கிறது தவிர வேற ஒண்ணுமே பேசல. சரி சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. ஆ, சிவகாமி என்ன? ஒரு நிமிஷம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சிவகாமி. அங்க வந்து ஏன் இஷ்டப்படி நான் சமோசா சாப்பிடுவேன், முறுக்கு சாப்பிடுவேன், பாப்கார்ன் கூட சாப்பிடுவேன். என்ன திட்டவோ தடுக்கோ உனக்கு அதிகாரமே இல்ல. அதுக்கு முதல்ல தியேட்டருக்கு போகணும். இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா சமோசா சாப்பிட முடியாது, சப்பாத்தி தான் கிடைக்கும்.